வணக்கம்ப்பா. படிக்கிற பசங்களுக்கு இந்த நல்லா ஞாபக சக்தி இருக்கவும், மூளைக்கு போகிற நரம்புகள் நல்லா ஸ்ட்ரென்த்தாக இருக்கிறதுக்கும் இந்த மாதிரி செஞ்சு வரலாம்ப்பா. இந்த சுருள் பட்டை இருக்கு இல்லையா, அதை நல்லா லேசாக கூட வறுத்துக்கலாம். இல்லாட்டி வெயிலில் கூட நல்லா சுள்ளுன்னு வெயிலில் வச்சு அதை பொடி பண்ணி வச்சுக்கணும். அப்புறம் சுக்கு மிளகு பொடி, சுக்கு பொடி நான் வீடியோவில் போட்டிருக்கேன், வேணால் பார்த்துக்குங்க. மிளகு பொடி எல்லாத்துக்கும் தெரியும், பச்சையாகவும் வச்சுக்கலாம், லேசாக வறுத்து அரைச்சி வச்சுக்கலாம். நைஸாக பொடி பண்ணி வச்சுக்கோங்க. அது ராத்திரியில் சாப்பிட்டதுக்கப்புறம் படுக்க போகும்போது ஒரு 2 சிட்டிகை அந்த பட்டை பொடி, சுருள் பட்டை பொடியை 2 சிட்டிகை எடுத்துக்கோங்க. அப்புறம் சுக்கு பொடி ஒரு சிட்டிகை, மிளகு பொடி ஒரு சிட்டிகை போட்டு தேன் கலந்து, தேனை தான் எவ்வளோ கலக்க போகிறோம், அது கலக்கிற அளவு கலந்துக்கிற வேண்டியது, கலந்து குழந்தைகளுக்கு கொடுத்துருங்க. பெரியவங்களுமே ஞாபகத்துக்கு குடிக்கலாம், நரம்பு பிரச்சனை இருந்தாலும் அதுவும் குடிக்கலாம். அப்படி சாப்பிட்டு படுத்திங்கன்னா பிள்ளைகளுக்கு நல்லா ஞாபக சக்தி இருக்கும், படிக்கிறதெல்லாம் மறக்க மாட்டாங்க, மூளை நரம்புக்கு போகிற மூளை பலப்படும். அதனால் இந்த மாதிரி செஞ்சுவாங்க.